سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய 2வது பத்தை கடக்கும் நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நோன்பு 18, இரவு தராவிஹ் 19 நாம் எட்டி பிடிக்கப் போகிறோம். அடுத்து ஒரு தினத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பிந்திய 10ற்கு, கடைசி 10ற்கு நாம் போக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை முழுமையாக தந்து அருள் புரிய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அந்த கடைசி 10 இருக்கிறதே, நமக்கெல்லாம் தெரியும். முந்திய 10 ரஹமத்துடைய 10, 2வது 10 மகஃபிரத்துடைய 10, 3வது 10 இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. முதல் 10 ரஹமத்துடைய 10, 2வது 10 பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிற 10, 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய 10 என்று நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. நரகத்திலிருந்து விடுதலை பெறுறதுங்கிற விஷயம் இருக்குது, அவ்வளவு லேசானது கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டோம் வாரத்தில் ஒரு முறை ஜும்மா தொழுது விட்டால் நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விடுவோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நம்முடைய ஆயுளிலே ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஈதுல் அல்ஹா, அதே போல் ஈதுல் ஃபித்ர், இந்த பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டால் நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு லேசானதல்ல. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது குறைவாக இருக்கிறதா நிறைவாக இருக்கிறதா என்பதை காட்டிலும், நாம் செய்த அந்த குறைவான அமலாக இருந்தாலும் கூட, அல்லது நாம் செய்த நிறைவான அமலாக இருந்தாலும் கூட, அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டால் நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். பாருங்க, இந்த நரகம் அப்படிங்கிறது மற்ற செய்திகளை விட குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்கள்ல அதை சொல்லி காட்டுறான். சொல்லப்படுகிறது நார் என்கிற வார்த்தை. அந்நார், நார்னு சொன்னால் நரகம், நரக நெருப்புன்னு அர்த்தம். அந்நார் அப்படிங்கிறது நரக நெருப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த நார் என்ற இந்த வார்த்தை 121 வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன்ல 6666 வசனங்கள்ல 121 வசனங்கள்ல நார் என்று சொல்லப்படக்கூடிய, நரக நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜஹன்னம். ஜஹன்னம் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஜஹன்னம் என்ற இந்த வார்த்தை குர்ஆனிலே 77 வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 77 வசனங்கள்ல ஜஹன்னம் அப்படிங்கிற வார்த்தையை அதான் சொன்னா பயன்படுத்துகின்றாள். அதே போல் நரகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சயீர். சயீர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த சயீர் என்ற வார்த்தை குர்ஆனிலே 26 வசனங்களிலே இடம்பெறுகிறது. ஆக 6666 வசனங்களிலே நரகத்தை பற்றி பேசக்கூடிய, மறுமையை பற்றி பேசுகிற வசனங்கள் அது இன்னும் ஏராளம். நரகத்தை மட்டும் பேசக்கூடிய வசனங்கள் நாம் இந்த கணக்கின் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னால் 224 வசனங்களிலே நரகத்தை பற்றி பேசப்படுகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ஏன் காரணம் என்ன? நரகம் என்பது அவ்வளவு மிக கொடுமையானதாக இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதும் அவ்வளவு லேசான காரியம் அல்ல என்பது நாம் இந்த இத்துணை வசனங்களிலே அல்லாஹ் அதை சொல்லியிருப்பதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம். பாவத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரசூலுல்லாஹ் எந்த பாவம் இல்லை, முன் பாவம் பின் பாவம்
எந்த பாவமும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுறா, அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து. அன்பிற்கினியவர்களே, எல்லா பள்ளிகளிலேயும் குறிப்பாக எங்கெல்லாம் ஃபர்ள தொழுகைக்கு பிறகு துஆ செய்யப்படுகிறதோ அந்த துஆ செய்யப்படுகிற பள்ளிகளில் எல்லாம் இமாம் துஆ செய்வார். பின்னால் இருக்கிற மஅமூம்கள் ஆமீன் சொல்லுவாங்க. மக்ரிபுடைய தொழுகையில அங்க செய்யப்படுகிற துஆ என்ன தெரியுங்களா? அந்த துஆவில் ஒரு பகுதி அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். ரசூலுல்லாஹ் செய்த துஆ, ரசூலுல்லாஹ் செய்த துஆ 7 முறை என்ன செய்வாங்கன்னு சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. மக்ரிபுடைய தொழுகையில மக்ரிபுடைய ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உட்கார்ந்து துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். யாருங்க? பாவமே இல்லாத முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தொழுகைக்கு பிறகு செய்த துஆ, மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு செய்த துஆ அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார்னு சொல்லி 7 முறை கேட்பாங்க. அதுதான் நம்ம எல்லா இமாம்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொழுகைக்கு பிறகு ஓதுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். ஆக நரகம் என்பது அவ்வளவு கொடுமையானது, அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்பது அவ்வளவு லேசானது அல்ல என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தினம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டது நமக்கு சொல்லி பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கினியவர்களே, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவனத்திலே நாம் என்று நுழைகிறோமோ அந்த நாள் தான் வெற்றிக்குரிய நாள். நாளை மறுமையில் வெற்றின்னு சொன்னால் எப்ப வெற்றி? நமக்கு எப்ப நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள்ளே நாம் நுழைவிக்கப்படுகிறோமோ, சொர்க்கத்துக்குள்ள நாம போறோமோ, அதுதான் நமக்கு வெற்றிக்குரிய மறுமையின் நாளாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் நாசமாயிடுவோம். நம்ம என்ன ஆயிடுவோங்க? நாசமாகி விடுவோம். ஏன்னு சொன்னா என்றாவது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியேறி சுவனம் செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம இங்க என்ன செய்வோம் சொன்னா அமல்களை செய்கிறோம். நம்பிக்கையோடு அந்த அமல்களை செய்கிறோம். ஆனா என்ன செய்வான்னு சொன்னா ஷைத்தான் நம்மளை அழகுபடுத்தி காட்டுவான். ஷைத்தான் இருக்கானே, நீ நிறைய தொழுகிறப்பா, நீ நிறைய நோன்பு வைக்கிற, நிறைய சதக்கா செய்யற, நீ ஜகாத்து கொடுக்கிற, உறவுகளை பேண்ற, இது செய்யற, அதை செய்யற, சைத்தான் அழகுபடுத்தி நீ சுவனத்துக்குரியவன் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல நம்முடைய அமல்களை நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற மாதிரியான ஒரு பெருமையை நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் ஏற்படுத்தி கடைசியில் நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு போக வேண்டிய நிலையை கூட ஷைத்தான் உருவாக்கி விடுவான் என்பதை நம்முடைய மனதிலே நாம் இருத்திக் கொள்வோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நரகம் என்பது எவ்வளவு எச்சரிக்கையோடு நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்பது நாம் புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, உண்மையான முஃமினை யாருமே ஒரு நாள் சுவனம் கண்டிப்பா போவாங்க. உண்மையான மூமினா இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வாங்க? கண்டிப்பா அவங்க சுவனத்துக்கு போவாங்க. ஆனா அவர்களிடத்துல பாவங்கள் இருக்கு என்று சொன்னால், ஒரு இடத்துல பாவம் இருக்கிறது, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் பரிகாரமா நீ நரகத்துக்கு போயிட்டு அப்புறமே சொர்க்கத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீசான் தராசு நிறுக்கிற பொழுது, கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா நாம நரகத்துக்கு போயிட்டு அப்புறமே சொர்க்கத்துக்கு வரணும். அன்பிற்கினியவர்களே, அந்த நரகத்தினுடைய ஒரு நாள் இருக்க, அந்த ஒரு நாள் என்பது அவ்வளவு லேசான நாள் அல்ல. அதை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அந்த நரகத்திலே யுக கணக்கிலே, யுகங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, யுக கணக்கில் நீங்க அங்க தங்க வேண்டியிருக்கும் சொல்றாங்க. அந்த ஒரு நாள் அப்படிங்கிறத பற்றி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லி தரப்படுகிற செய்தி. அந்த ஒரு நாள் என்பது ஹுக்கூப், அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹுக்கூப் ஒரு ஹுக்கூபாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு நாள் தண்டனை அப்படின்னு சொன்னா அதனுடைய அளவு ஒரு ஹுக்கூப்னா என்னன்னு சொன்னா,
பல கருத்துக்கள் இருக்கிறது. அதுல மிக சரியான கருத்து அப்படிங்கிறத ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு ஹுக்கூப் என்பது, அதாவது ஒரு நாள் என்பது இந்த உலகத்தினுடைய ஆண்டுகளை கணக்கெடுக்கிற பொழுது 40 ஆண்டுகள், இன்னொன்று சொல்லப்படுகிறது 80 ஆண்டுகள், 40 அல்லது 80 ஆண்டுகள் ஒரே ஒரு நாள் நரகத்தினுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தினுடைய நாளை கணக்கெடுக்கிற பொழுது எவ்வளவுங்க? 40 அல்லது 80 ஆண்டுகள் நரகத்துல ஒரு நாள் கடக்கிறது என்பது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் நம்ம கடக்கிறது என்பது நாம நல்லா தெரியும். அன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போகணும், வேலையை பார்க்கணும், சம்பாதிக்கணும், மனைவி மக்களுக்கான விஷயங்களை செய்யணும், இன்னும் என்னென்ன அதுபோல எத்தனை காரியங்கள் ஆற்றணும். அன்னைக்கு நாள் பூரா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த இதில் நமக்கு ஓய்வு பெற வேண்டும். அன்றிருக்கிறவர்களே, இது எதுவுமே இல்லாம ஒன்லி நரகத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது 80 ஆண்டுகள், 40 அல்லது 80 ஆண்டுகள் என்று சொன்னால் நம்மால முடியுமா? அன்றிருக்கிறவர்களே, கொஞ்சமா நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு நாள் நம்மால் நரகத்தில் இருக்க முடியுமா? அதான் அல்லாஹ் சொல்றான், குறைந்தபட்சம் என்பது 80 ஆண்டுகள் சொன்னா, அன்றிருக்கிறவர்களே, அந்த நரகத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அன்றிருக்கிறவர்களே பாருங்க, ஒரு தோழர் மைசரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர், ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இரவு படுக்கைக்கு வருகிற பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமலேயே இருந்திருக்கலாமே, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு என்ன சொல்லுவார் சொன்னா, தினமும் அந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போ அவங்க அம்மா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் கேட்கிறாங்க, எப்ப மகனே, ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்க தினம் தினம் படுக்கைக்கு வரும்போது சொல்றீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்ன அப்படி உங்களுக்கு நான் குறை வைத்து விட்டேன்? உங்களுக்கு நான் என்ன குறை வைத்து விட்டேன்? இல்ல உலகத்துல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க அழகா இல்லையா? நல்ல அழகா இருக்கிறீங்க. இஸ்லாம் உங்கள்கிட்ட இல்லையா? உங்கள்கிட்ட இஸ்லாம் இருக்கிறது. உங்கள்கிட்ட ஈமான் இல்லையா? அந்த ஈமான் உங்களிடத்துல இருக்கு. இன்னும் வேற என்ன வேண்டும்? ஏன் நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க என்று மைசரா ரலியல்லாஹு தஆலா அனுபவங்களை பார்த்து அவருடைய தாயார் கேட்கிறாங்க. அப்போ அந்த தோழர் சொல்றாங்க, மைசரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய தாயிடத்திலே சொல்றார்கள், என்னுடைய தாயே, என்னை பெற்ற தாயே, நான் நரகத்தை எப்படி கடந்து செல்வேன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நரகத்தை எல்லோரும் கடந்துதான் செல்ல வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் ஒன்று இருக்கு. அன்பிற்கினியவர்களே, நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நாம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதில் மின்னல் வேகத்திலே கடக்கலாம், அல்லது அவரவருடைய அமலுக்கு தக்கவாறு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அதில் கடக்க வைப்பான். சிலர் தவழ்ந்து போவார்கள். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது நரகத்திற்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற அந்த பாலம். அந்த பாலத்தினுடைய 2 பகுதிகளிலேயும் கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கி என்ன செய்யும் சொன்னா, அதில் கடப்பவர்களை வந்து செய்யும் சொன்னா அப்படி பிடிச்சி இழுத்து சொர்க்கத்துக்குன்னு அனுப்புறவங்களை கூட அப்படி பிடிச்சி என்ன செய்யும் சொன்னா இழுத்து கொண்டாந்து நரகத்துல போடும். குர்ஆன்ல ஹதீஸ்ல நம்ம பார்க்கிற செய்தி. இப்ப அந்த மைசரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படிப்பட்ட அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் நரகத்தை விட்டு கடக்கணும், அந்த பாலத்தை கடக்கணுமே, நான் பிறக்காமல் இருந்திருக்கலாமே, பிறக்காமல் இருந்திருந்தால் நான் நரகத்திற்கு போகாமல் இருந்து விடுவேனே என்று தினம் தினம் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹதுமம் வ கதியா. அதனை கடக்காமல் உங்களில் யாரும் போக முடியாது. எதனை? அந்த நரகத்தை கடக்காமல் யாரும் நீங்கள் கடந்து நீங்கள் சுவனம் சென்று விட முடியாது. நரகத்தை நீங்க கடந்துதான் போகணும். நரகத்தை நீங்க கடந்துதான் போகணும். உதாரணத்திற்கு நம்ம இப்படி சொன்னா நமக்கு விளங்கும். அன்பிற்கினியவர்களே, நான் இப்பொழுது மக்காவுக்கு செல்லுகிறேன், அல்லது நான் ஒரு அரபு நாடுகளுக்கு செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அரபு நாடுகளுக்கு நான் போகணும்னா எப்படி போகணுங்க? கடல் கடந்துதான் நான் போக வேண்டும். கடலுக்கு மேலதான் நான் போகணும். கடலுக்கு மேலே நான் போகிற பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் போய் சேரணும் இருந்தா போய் சேர்ந்துருவேன். இல்ல, அன்பிற்கினியவர்கள் எத்துணை செய்திகளை நாம் கேட்கிறோம், மேலே பறந்த விமானம் திடீரென காணாமல் போனது என்று சொல்லி. அன்பிற்கினியவர்களே, இப்ப நம்ம விளங்கும். அதே போலத்தான்
நரகம் என்பது கீழே இருக்கிறது, சொர்க்கம் என்பது அதை தாண்டி அங்கே போக வேண்டும், அதற்கு மேலே ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாலம் தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலம், எல்லோரும் அதிலே கடந்துதான் போக வேண்டும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. இது உம்முடைய இறைவனின் முடிவான தீர்மானமாகும். இது முடிவான தீர்மானம். எப்படி நாம மக்காவுக்கு போனோம்னா கடல்ல கடந்து தான் போகணுங்கிறது முடிவான தீர்மானமோ, அதே போல நரகத்தை விட்டு நான் கடந்து போனால்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். இது ரப்பு முடிவு செய்திருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த செய்தியை சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக நரகம் என்பது நாம் கடக்க வேண்டிய கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. இந்த செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படி ஒரு வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. இது மாதிரியான ஒரு வார்த்தையில சொல்றாங்க, நரகத்தின் பாலத்தை கடக்கும் வரை ஒரு முஃமினுடைய பயம் நீங்காது. ஒரு மூமினா இருந்தா அவன் நாளைக்கு நரகத்தினுடைய பாலத்தை கடக்கணுமே சொல்லி உள்ளுக்குள்ள அவனுக்கு பயம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு உண்மையான மூமினுக்கு தினம் தினம் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றிய பயம், நரகத்தை பற்றிய பயம் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். அவன்தான் முழுமையான ஈமான்தாரியாக இருக்கிறான் என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக நரகத்தை நாம் கடந்தே ஆக வேண்டும். வருகிற 10 இறுதி 10 ரமலானுடைய அந்த இறுதி 10 ஐத்துக்கும் மினன் நார், நரகத்தில் இருந்து விடுதலை தரக்கூடிய 10ஆக இருக்கிறது. அந்த 10ஐ நாம் இதுவரை இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் கூட மீதம் இருக்கிற அந்த நாட்களையாவது நரகத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த 10ஐ நான் பயன்படுத்திக் கொண்டு நரகத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மிஅராஜுக்கு போறாங்க. இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அப்படி மிஅராஜுக்கு போன அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அழைச்சிக்கிட்டு போறாங்க, கூப்பிட்டு போறாங்க. அப்படி போகிற நேரத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பார்க்கிறாங்க. முகமெல்லாம் சோர்ந்து அப்படியே இருக்கிறாங்க. முகம் சோர்ந்து போய் சிரிக்காமல், ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு சிரிப்பு வந்திருக்கணும் இல்ல, அகில 2 உலகத்தினுடைய அருள், நாளை மறுமையினுடைய இந்த உலகத்தினுடைய அருள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்கள அல்லாஹ் தன்னிடத்துல கூப்பிட்டு இருக்கான். எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஆனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? முகம் சோர்ந்து போய் முகம் தொங்கியவர்களாக, சிரிக்காமல், சிரிப்பு இல்லாத முகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, மாலி லம் அர மீகாயில லாஹிகன் கத்து, ஏன் அறவே சிரிக்காம நிற்கிறார்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறவே சிரிக்காமல் அப்படியே இருக்கிறாங்களே, என்ன செய்தி, ஏன் என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, கால மா லஹிக மீகாயிலு முந்து குலிக்தன் நாரு, எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து திடுக்குற்றவர்கள் சிரிப்பை நிறுத்திக் கொண்டார்கள். அன்றில் இருந்து இன்று வரை அவர்கள் சிரிக்காமல் இருக்கிறார்கள். நரகம் படைக்கப்பட்டதை பார்த்துவிட்டு அதை நினைத்து தாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிரிப்பையே மறந்து போனவர்களாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் மனக்கே வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அச்சப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா மனிதர்களாகிய நாம் அன்பிற்கினியவர்களே, மலக்குகள் யாருங்க? மலக்குகள் யாருன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, பாவமே இல்லாதவர்கள், பாவமே செய்யாதவர்கள் மலக்குகள். அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டாலோ அந்த உத்தரவை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு படைப்பு தான் மலக்கு. அந்த மலக்கே சோர்ந்து போய்விட்டார் என்று சொன்னால், அந்த மலக்கே சிரிப்பை இழந்து விட்டார் என்று சொன்னால், பாவமும் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய நாம், கலந்து செய்யக்கூடிய நாம்
நாளை நரகத்தை பற்றிய அந்த பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே இருக்கிறோம். பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கஅப் ரலியல்லாஹு தஆலா அப்படிங்கிற ஒரு தோழரை கூப்பிடுறாங்க. தோழரே இங்க வாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. யார் உபதேசம்? இரண்டாவது கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இடது பக்கம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவ்வளவு நெருக்கமான நெருக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு உபதேசம் செய்யறாங்க. என்ன உபதேசம் பாருங்க, கிழக்கில் இருக்கக்கூடிய நரகத்தினுடைய அந்த வாயிலை, கிழக்கே இருக்கக்கூடிய நரகத்தினுடைய அந்த வாயிலை லேசாக திறக்கப்படும் என்று சொன்னால், கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க லேசாக. இப்ப எப்படி இந்த ரெண்டு கடையில் எப்படி கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் மாதிரி லேசா அப்படி கொஞ்சம் திறக்கப்படும் என்று சொன்னால், மேற்கிலே இருக்கக்கூடிய நரகத்தினுடைய மேற்கு பகுதி, மேற்கிலே உதாரணத்துக்கு பூமியை வச்சுக்கோங்க, பூமியினுடைய கிழக்கு பகுதியிலே வாசல் கொஞ்சம் அப்படி திறக்கப்படுகிறது. அப்படி திறக்கப்படுகிற பொழுது பூமியினுடைய மேற்கு பகுதியிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நரகத்தினுடைய அந்த உஷ்ணம் இந்த மேற்கிலே இருப்பவரினுடைய மூளையை அப்படியே உருகச் செய்து விடுமே. அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உபதேசம் பண்றாங்க. யாருங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு, கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இப்படி கிழக்கு மேற்குமாக நரகத்தை பற்றி சொல்லி என்ன செய்றாங்க, அந்த பயம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கட்டும் என்று சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக நமக்கெல்லாம் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது நாமளே உணர்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. பாருங்க, சொல்லிட்டு சொன்னாங்க. இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படி தலை கவிழ்ந்தாங்க. சொல்றாங்க, இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன், இன்னும் ஏதாவது எனக்கு இன்னும் உபதேசம் செய்யுங்களே. என்னுடைய உள்ளத்திலே நாளை மறுமையை பற்றிய அந்த பயம், அந்த அச்சம், அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும், அது இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் ஏதாவது உபதேசம் செய்யுங்க. நம்ம என்ன செய்வாங்க, உட்காருங்க, ஒரு ஹதீஸ் படிக்கலாம், ஒரே ஒரு ஹதீஸ் தான், 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் உட்காருங்க. நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் நேரம் இல்லை, ஓட்டமா ஓடுறோம் நம்ம. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜனாதிபதி, ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன செய்யறாங்க, தலை உட்காந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உபதேசத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. 2வது உபதேசமாக கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நரகம் நாளை மறுமையிலே லேசாக கொதிக்க அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். சட்டி அடுப்புல வச்சிருக்கிறோம், தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம், இப்பதான் சூடு ஏறி லேசா என்ன செய்யும், அந்த குமிழ்கள் மேல வர ஆரம்பிக்கும் பாருங்க. அது மாதிரி அந்த நரகம் லேசா இப்பதான் லேசா கொதிக்க ஆரம்பிக்கும். காபூரில் சொல்றாங்க, லேசா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இறைவனுக்கு நெருக்கமான மலக்குகளும், இறைவனுக்கு நெருக்கமான மலக்குகள், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் அரிசை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள் அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகளும் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க, உடனே லேசா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ்விடத்துல கரமேந்திடுவாங்க. மலக்குகளும் ரசூல்மார்களும் அல்லாஹ்விடத்துல கரமேந்தி நரகத்தை விட்டு தன்னை காப்பாற்றும்படி, ரப்பே காப்பாத்திடுறா அல்லாஹ், ரப்பே என்னுடைய ரப்பே இந்த நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்துரு கேட்கறது யாருங்க, இந்த உலகத்திற்கு மறுமையை சொல்லிக் கொடுத்த ரசூல்மார்கள். நரகம் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், மறுமை நாள் இருக்கிறது, கபர் இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு போனார்கள் அல்லவா. அந்த ரசூல்மார்களும் பாவமே அறியாத மலக்குமார்களும் ரப்பிடத்துல கரமேந்தி மன்றாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை மட்டுமே காப்பாத்துற அல்லாஹ்னு சொல்லி கேட்பாங்களாம். எப்படி, ரப்பே என்ன பாதுகாத்துறா அல்லாஹ், இந்த நரகத்தை விட்டும் என்ன பாதுகாத்துறா அல்லாஹ்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரப்பு கிட்ட மண்டியிட்டு மன்றாடுவாங்கன்னு சொல்லி கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்ன உடனே தலையை கீழே கவிழ்ந்தவர்கள் தலையை நிமிராமல் பல மணி நேரம் கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக நரகம்
அவ்வளவு லேசானதல்ல. ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். பிந்திய 10 ரமலானுடைய பிந்திய 10 ஐத்துக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை, அதை கூட நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு குருட்டு தைரியம். என்ன தைரியங்க? எனக்கு குருட்டு தைரியம். பார்த்துடலாமே நரகமா, கபரா பார்த்துடலாம், மகிஷரா பார்த்துடலாம், கேள்வி கணக்கா பார்த்துடலாம், நரகமா பார்த்துடலாம், செவிட்டு மலக்கா அந்த மலக்கையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற குருட்டு தைரியம் தான். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தைரியம் ஒரு நாளும் நம்மை கபரில் இருந்தோ, மகிஷரில் இருந்தோ, மீசானில் இருந்தோ, சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் இருந்தோ, நரகத்தில் இருந்தோ பாதுகாக்காது என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பிந்திய 10 நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, நரக நெருப்பே அல்லாட்ட மன்றாடுது. நரக நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்பே அல்லாட்ட மன்றாடுது, ரப்பே என்னில் சிலதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப அடுப்புல விறகு வச்ச உடனே ஒரு விறகு என்ன செய்யும்? இன்னொரு விறகை கரிக்க செய்யும். அந்த விறகு இந்த விறகை செய்ய எரியும். ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யும்? இது அதை எரிக்கும், அது இதை எரிக்கும். அது போல நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது, ரப்பே சிலதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது என்று ரப்பு கிட்ட முறையிட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா 2 தரம் மூச்சு விட்டுக்கன்னு சொல்லி நரகத்திற்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்ததா சொல்லப்படுது. 2 முறை நீ மூச்சு விட்டுக்க, 2 முறை மூச்சு விட்டுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த 2 முறை என்னன்னு சொன்னா, உலகத்திலே குளிர்காலம் வருகிறது, கோடை காலம் என்று மாறி மாறி வருது பார்த்தீங்களா, அதுதான் நரகம் மூச்சு விட்ட காலமாக இருக்கிறது. குளிர்காலத்திலே ஒரு மூச்சு விட்டது, கோடை காலத்திலே ஒரு மூச்சு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக நரகமே அல்லாஹ்விடத்திலே என்னை பாதுகாத்துற அல்லான்னு சொல்லி ரப்பிடத்துல கேட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தி. ஆக நாம் அல்லாஹ்விடம் சொன்னா நாம் ரப்பிடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில, மகரிபுடைய தொழுகையில அல்லாஹும்ம அஜ்ரினி மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன்னார் என்று 7 முறை ரப்பே நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்திடுவாயாக, ரப்பே என்னை நரகத்தில் இருந்து பாதுகாத்திடுவாயாக சொல்லி 7 முறை கேட்டிருக்கிறாங்க. அதுதான் இமாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா உட்கார்ந்து துஆ செய்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். நரகத்துக்கிட்ட அல்லாஹ் பேசுறான். யார்கிட்ட பேசுறாங்க? அல்லாஹ் நரகத்திடத்திலே பேசுகிறான். என்ன பேசுறா பாருங்க, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி, நரகமே நீ என்ன ஃபுல்லா ஆயிட்டியா, ரொம்பிடுச்சா உனக்கு நரகம் ரொம்பிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்க, நரகத்தை பார்த்து கேட்கிறான், ஃபுல்லா எல்லாம் ரொம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நரகம் சொல்லுது, பதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்காங்களா, கொண்டு வந்து போடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனம் இது. ஹல் மின் தகூலு ஹல் மின் மஸீத், அந்த நரகம் சொல்லுமா, இன்னும் இருக்கிறதா, இன்னும் அதிகமாக இருக்கிறதா, கொண்டு வந்து போடு, நீ எவ்வளவு வேணாலும் போடு, உள்ள நான் தாங்குவேன், நான் உள்ள இழுத்துக்குவேன் என்று நரகம் சொல்லும். அல்லாஹ் நரகத்துக்கிட்டே பேசுறான். எப்படி பேசுறான்? இன்னும் நீ நிரம்பிட்டியான்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது, இல்ல கொண்டு வந்து கொட்டு. இன்னும் எதை கொட்டு? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், மனிதர்களைத்தான் விறகுகளாக, நரகத்தின் எரிகொல்லிகளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் கற்களையும் எரிகற்களாக நரகத்திலே நாம் போடுவோம் சொல்லி. அதுதான் அன்பிற்கினியவர்களே, நரகம் சொல்லுது, கொண்டு வந்து போடுடா, இன்னும் எரிச்சு நெருப்ப நான் நிறைய உற்பத்தி ஆக்கி வைக்கிறேன்னு சொல்லி நரகம் சொல்லும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, அந்த நரகத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குருட்டு தைரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நரகம் என்பது சொல்லப்படுகிறது, ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டது. 1000 ஆண்டு விறகுகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு 1000 வருஷம் எரிக்கப்பட்டு அப்புறம் அல்லாஹ் பார்க்கிறான், எப்படின்னா எரிஞ்சிட்டே போதும் வசனம் இல்லை, பத்தாது. திருப்பி 1000 ஆண்டு எரிக்கப்பட்டு சாம்பல் பூத்தது. அப்படியே அதற்கு பிறகு எப்படி நீர் பூத்த நெருப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி சாம்பல் அது மேல பூத்த என்ன செஞ்சுன்னு சொன்னா இப்படி 3 ஆயிரங்கள். அல்லாஹ்வுடைய கணக்குல அது வேற,
நம்ம உலகத்துடைய கணக்குக்கு நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில், நம்ம நரகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் என்பது நாளை மறுமையிலே நாம் கணக்கு போடும்போது 80 ஆண்டுகள், 40 அல்லது 80 ஆண்டுகள் என்று விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு நாள், நாளை மறுமையினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய கணக்கு போடும்போது 80 ஆண்டுகள். நமக்கு வயசே கிடையாது. நமக்கு 60ல போயிடுறோம், 50ல போயிடுறோம், அது 60 70க்குள்ள போய் சேர்ந்துடுறோம். நம்ம வயசே 80 கிடையாது. அவ்வளவு நாள் ஒரு நாள் என்பது. ஆக அன்பிற்கினியவர்களே, 3000 ஆண்டுகள் அல்லாஹ் அந்த நரக நெருப்பை எரித்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரமலானையும் கொடுத்திருக்கான். அதுல பிந்திய 10 குறிப்பாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிந்திய 10 நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்வாளிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.